ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான சாரீ வேர் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். எப்படி வேர் பண்ணுறது அப்படின்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி ஒரு சில்க் சாரீ தான் வந்து வேர் பண்ணி பார்க்க போகிறோம். இது வேர் பண்ணுறதுக்கு ஒரு சில்க் சாரீ, நெக்ஸ்ட் ஒரு ப்ளவுஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ஸ்கர்ட் இருந்தால் போதுமானது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம குட்டி குட்டியான மடிப்பு எடுத்துக்கலாம். இது பேர் வந்து முந்தான மடிப்பு. அது நம்மளுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ அளவு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முழங்காலுக்கு கீழே இருக்க மாதிரி அந்த மடிப்பெல்லாம் எடுத்துக்கிறேன். ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்துக்கிறேன். ஒரு 6 to 8 feet வர வரைக்கும் நான் நெக்ஸ்ட் நம்ம வந்து சாரீ கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நம்ம வந்து ஒரு இன்ஸ்கர்ட் போட்டுக்கணும். போட்டுட்டு முந்தான மடிப்பு இருக்கு எடுத்தோம்ல, அதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்குல்ல, அந்த சைடில் வந்து ஒரு நாட் போட்டுட்டு நீங்கள் ஒரு சுற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்டு வரும்போது அதை வந்து முந்தான மடிப்பை மேலே போட்டுருங்க. ஸோ அதுக்கு இடைப்பட்ட மடிப்பு நம்ம இப்போ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சாரீ கட்டி நடக்கும்போது மடிப்பு பின்னாமல் அழகாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபீட்ஸ் எடுத்துக்கோங்க. முன்ன பின்ன மடிப்பு வந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அங்கே வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஃபீட்ஸ் கிட்ட எடுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குட்டி குட்டியாக வேணுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மடிப்பையும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு உங்களுக்கு எத்தனை மடிப்பு வேணுமோ அத்தனை மடிப்பை எடுத்துட்டு ஸோ அதை வந்து நீங்கள் முன்ன பின்ன வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் சாரீ கட்டி நடக்கும்போது உங்கள் கால் பின்னாது, ஷேப் வந்து அழகாக வரும், நடக்கும்போது அழகாக தெரியும். அதனால ஸோ இதை அப்போ டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்படியே ஒரு நம்ம காலை சுற்றிக்கோங்க, டைட்டாக சுற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ டைட்டாக சுற்ற முடியுமோ அவ்வளோ டைட்டாக சுற்றிக்கோங்க. அதை வந்து நீங்கள் மேலே டைட்டாக அந்த ஃபீட்ஸில் பிடிச்சிருக்கணும், கீழேயும் டைட்டாக பிடிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து அது கிளையாமல் இருக்கும். ஸோ நீங்கள் அதை சுற்றி டைட்டாக சுற்றி விட்டிங்கன்னா இப்போ வந்து ஃபீட்ஸ் வந்து மடங்காமல் அழகாக இப்போ வந்து இந்த பிளேஸ் நல்லா ஃப்ளோட்டிங் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ளோட்டிங்காக விட்டுட்டு அதை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிடணும் உள்ள. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அழலையாக அழகாக இருக்கும் ஃபீட்ஸ் பார்க்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்தான மடிப்புலேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை கீழே அப்படியே டைட்டாக கொண்டு வாங்க. எவ்வளோ நீங்கள் அங்கே டைட் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். அதனால தான் ஸோ நீங்கள் இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை அழகாக டைட்டாக பின்னாடி வர கொண்டு வந்துட்டு இப்போ வீடியோவில் தெரிகிற மாதிரி டைட்டாக இழுத்து ஒரு நாட் மாதிரி போட்டு நீங்கள் வந்து உள்ளே இன்ஸ்கர்ட் பண்ணிக்கோங்க. இது ஏன் பண்ணுறோன்னா நல்லா ஷேப் வந்து வர்றதுக்காகவும் சைடில் வந்து அழகாக மடிப்பு வர்றதுக்காகவும் தான் இந்த மாதிரி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ட்ரிக்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே எல்லாமே முடிஞ்சு இப்போ மேலே வந்து ஒரு 6-8 ஃபீட் கிட்டே எடுத்து வச்சுருக்கோம். அது எப்படி பழனி படிக்கட்டு மாதிரி வரணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபீட்ஸ் எப்பயுமே கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரியே இருக்கும். அப்படி ஃபீல் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி மடிப்பெடுத்து பின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வந்து டைட்டாக இருந்தால் தான் நமக்கு ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மட்டும் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் சாரீ. இப்போ நம்ம சாரீ எப்படி வேர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு. ஸோ இந்த சாரீ எப்படி அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு சாரியோட அவுட்ஃபிட் பார்த்துட்ருக்கீங்க. இந்த சாரீ தான் நம்ம வேர் பண்ணோம் இன்றைக்கி. ஸோ இதுக்கு வந்து மேட்சிங்காக ப்ளவுஸ் அண்டு ஜுவல்ஸ், ஹேர் ஸ்டைல்ஸ் இதெல்லாம் பண்ணோன்னே ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து இந்த சாரீக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கோம் அப்படிங்கிற வீடியோ தான் மேக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் சாரீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.